ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுட்டு இன்றைய தினம் 618வது நாமாவளியாக ஓம் பக்தி கம்யாய நமஹ. முருகப்பெருமான் அந்த நாமாவளி பக்தியினால் அடைய தகுந்தவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இறை பக்தியின் மூலமாக அடியார்களெல்லாம் அருட்பதத்தை அடைந்திருக்கா. அதுதான் நமக்காக நிறைய புராணங்கள் இதிகாசங்கள் இதெல்லாம் நமக்கு உணர்த்தக்கூடியது. அப்படி இறைவன் மீது பக்தி வைக்கிறது. பக்தி அப்படின்னா ஸ்ரத்தை, பற்றுதல், பக்தி நம்பிக்கை, தொண்டு உபாசித்தல்னு அர்த்தம். அப்பேற்பட்ட பக்தியின் மூலமாக கம்ய அப்படின்னா எளிதில் அடையக்கூடிய, அறிந்து கொள்ளக்கூடிய, எண்ணக்கூடிய, உள்கருத்துடைய, பொருளுள்ள, அடைய தகுந்த அப்படின்னு அர்த்தங்கள் எல்லாம் கொடுக்கும். அப்படி பக்தியின் மூலமாக இறைவன் அடைய தகுந்தவராக இருக்கார். அவரை எண்ணக்கூடிய அந்த தன்மையால் நமக்கு எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும். ஏன்னா அவர் எளிதில் அடையக்கூடியவராக இருப்பார். எதால்? பக்தியின் மூலமாக. அதனால தான் நமக்கு 4 மார்க்கங்கள் பெரியவா வழிகாட்டியது. சத்புத்திர மார்க்கம், தாச மார்க்கம், சகா மார்க்கம், பக்தி மார்க்கம். இந்த பக்தி மார்க்கத்தின் மூலமாக எல்லா விதமான பாக்கியத்தையும் அடையலாம், முருகப்பெருமானுடைய அருளை அடைய முடியும் அப்படின்றது தான் அருணாநாத சுவாமிகள், பாம்பன் சுவாமிகள் இவெல்லாம் உணர்த்தியிருக்கா. பக்தியால் யானுனை பல காலும் அப்படின்னுவார். அதாவது இந்த ஜென்மா எடுக்கிறதுக்கு முன்னாடியே பூஜை செய்தவர்கள் தான் ஞானிகள்லாம். ஏடுடைய மலரால் உனை நாட்பணிந்து ஏத்த அருள் செய்த அப்படின்னு ஞானசம்பந்தர் சொல்லுவாள். ஏத்த அப்படின்றது இறந்த காலம். அப்போ அவள் ஏற்கனவே வழிபாடு செய்திருக்கா. இந்த ஜென்மாவில் பலன் கிடைச்சிருது. அதை தான் அடியார்கள் எல்லாம் தன்னுடைய பக்தியின் மூலமாக இறைவனை அடைந்திருக்கா. அந்த இறை சக்தியை அனுபவிச்சிருக்கா. அதனால்தான் அருணாநாத சுவாமிகள் கேட்கும்பொழுது, யானும் இங்கு உன் அடியார் போல் அருமறைகளே நினைந்து மனு நெறியிலே நடந்து அறிவை அறிவால் அறிந்து நிறைவாகி அகில புவனாதி எங்கும் வெளியுற மெய்ஞான இன்ப அமுதை ஒழியாது அருந்த அருள்வாயே அப்படின்னு கேட்குறார். அப்போ அந்த மெய்ஞானம், அன்பு, அந்த அமுது கிடைத்துடுத்துனா எல்லா பாக்கியமும் கிடைச்சிடும். அதை தான் இறைவனை பக்தியால் அடைய தகுந்தவராக இருக்கார் அப்படின்றது இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் பக்தி கம்யாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.